நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். விவிலியம் நம்முடைய வாழ்க்கை என்கிற தலைப்பில் இந்த வருடம் முழுவதும் நாம் பைபிளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே சபையின் உபதேசங்கள் என்கிற தலைப்பில் 48வது வாரமாக நாம் சிந்திக்கின்றோம். சபை உபதேசங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உபதேச சட்டங்கள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இயேசுவை அறி, இயேசுவை அறிவி என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இயேசுவை இன்னாரென்று நீ அறிந்து கொள், இயேசுவை இன்னாரென்று மற்றவர்களுக்கு அறிவி என்பது ஆகும். இதுதான் இந்த சபை உபதேசத்தினுடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது, ஒரு சட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த உபதேசங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷம் சபை அமைப்புக்குள்ளே சட்டங்களாக உருவெடுத்து போதிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது. இந்த சபையின் உபதேசம் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதிலே அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது என்ற கேள்வி நம் எல்லோருக்கும் வரும். 4 சுவிசேஷங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பிரசங்கித்ததை இந்த பகுதியிலே அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்று சொல்லுவதாக அநேகர் நம்புகின்றோம். அதோடு இணைந்து வேறு பல வசனங்களும் கூட நமக்கு ஒத்தாசையாக இருக்கின்றது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. அதிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்துக்குரிய மக்களாய் நாம் வாழுவதை குறித்து, இந்த பூமியிலே ராஜ்யத்தின் மக்களாய் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து அழகாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ராயேல் மக்களுக்கு சீனாய் மலையிலே வைத்து மோசே கொடுத்த சட்ட திட்டங்களைப் போல இயேசு கிறிஸ்து இந்த சபைக்குரிய சட்ட திட்டங்களை அங்கே கொடுத்திருக்கிறார் என்றும் நம்பப்படுகின்றது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, கடைசியா இயேசு கிறிஸ்து சில கட்டளைகளை கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது கடைசி அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நீங்க அப்படி செய்யுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியையும் கொடுத்தார். இப்ப இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட உபதேசங்களை எல்லாம் அவர்கள் உபதேசிக்கிறார்கள். அது சபையாக உருவான போது அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்று அது மாற்றம் அடைந்தது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் எல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசங்களாக மாற்றம் அடைந்தது. அப்படி மாற்றம் அடைவதற்கு சில காரணங்களும் இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களுக்கு பேசுகிறார். நான் போய் உங்களுக்காக என்னுடைய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், அவர் உங்களிடத்துல வருவார், உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு அறிவிப்பார், உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தார்.
இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு போதித்திருக்கிறவைகள் இதை பரிசுத்த ஆவியானவரும் போதிப்பார். எப்படி என்று நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நமக்கு ஒரு கேள்வி வரும், இயேசு கிறிஸ்து போதிச்சதெல்லாம் இயேசு கிறிஸ்து எழுதி அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாரா என்று கேள்வி வரும். எழுதி கொடுத்தார் என்று நமக்கு குறிப்புகள் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்கு கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் உபதேசித்தார், இன்னும் அவர் என்னெல்லாம் உபதேசிக்க வேண்டியது இருந்தது என்பதை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு கற்பித்து கொடுத்தார். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லுகிறோம். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். அதோடு கூட 16ஆம் அதிகாரம் யோவான் 16:13-14 சொல்லியிருக்கு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்லி இருந்தார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அதே மாதிரி நாம யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 21-22 மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதுனாலே, ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர்களோட இருந்தாதான் இயேசுவின் உபதேசங்களை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சரியாக மக்களுக்கு போதிக்க முடியும், சபைகளில போதிக்க முடியும், சபைகளில சட்டத்திட்டங்கள் ஆக்க முடியும். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில சபைகளில் நல்ல தீர்மானங்களை எடுத்து நல்ல வழிமுறைகளை ஒழுங்குமுறைகளை செயல்படுத்த முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதனாலே அவர்கள் ஓரிடத்துல ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவர்களை நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. இப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு வந்து அவர்களுக்கு உபதேசித்திருப்பார். ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்ததுனாலே அவரே பேசுவார். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சொன்னாரு, பேச வேண்டிய இடத்துல என்ன பேசணும்னு நீங்க அறியாதிருந்தாலும் கூட பரவாயில்ல, உங்களுக்குள்ள நான் வைத்திருக்கிற என்னுடைய ஆவியானவர் பேச வேண்டியவைகளை அந்த இடத்துல பேசுவாரு என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தார். அதே மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது இவர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து நிறைய கொட்டேஷன்கள் எல்லாம் எடுத்து இவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இதை குறித்து இந்த இடத்துல தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 சொல்லி இருக்கு, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட எல்லாரும் சபைக்குள்ள அமைந்திருந்து சபையின் சட்ட திட்டங்களாகிய அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இவர்களெல்லாம் தீர்க்கதரிசிகள், இவர்களெல்லாம் போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு நல்வழி நடக்க வேண்டும், ராஜ்யத்துக்கு நேராய் பயணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இது அப்படியே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9 இருந்து 16 வரையிலும் அழகாக சொல்லுகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி போதிக்கிறார். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் எண்ணம், கிறிஸ்துவின் மனம், கிறிஸ்துவனுடைய மனசாட்சி எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து போதித்தவைகளை நாங்கள் தெளிவாக அறிந்து சபைகளிலே அவைகளை உபதேச சட்டங்களாக மாற்றி சபைகளிலே நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். காலங்காலமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருவது வரையிலும் அந்த உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து சபைகள் நடந்து தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துல போய் சேர வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துக்கு வருவோம். அங்க சொல்லி இருக்கு, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள இருக்கிறவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். அவனுடைய குடும்பத்துல அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான் பின்பற்றப்பட வேண்டும், மாறாக பின்பற்றக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாய் இருக்க வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஐக்கியமாய் இருந்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அப்பத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்த வேண்டும். இப்படி தேவனோடும் சக விசுவாச குடும்பங்களோடும் ஐக்கியமாய் இருக்கிறவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருக்கிறவனாய் இருப்பார். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அவனுக்கு நன்மையை கட்டளையிடுவார். பரலோகத்திலிருந்து நன்மையான எந்த ஈவையும் பூரணமான எந்த வரங்களையும் கட்டளையிட்டு சபைக்குள்ள ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். இப்படி ஆண்டவருடைய உபதேச சட்டத்தை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் மக்களுக்கு போதிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியர்களை சபையிலே நியமித்து வைத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் இஷ்டப்படி போதிப்பதற்கல்ல, பரிசுத்த ஆவி போதிக்கிற பிரகாரம் அவர்கள் போதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் அவர்கள் போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கப்படுகிறவைகளுக்கு சபைக்குள் அமைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பமும்
ஒரு எழுத்து கூட பெசகாம அப்படியே தங்களுடைய குடும்பத்துல, தங்களுடைய வாழ்க்கையில அவைகளை அப்படியே பயன்படுத்த வேண்டும். உலகம் சொல்லுகிற பிரகாரம் போகக்கூடாது. உலகத்தில் இருக்கிற காட்சிகளுக்கு ஏற்றபடி நடக்கக்கூடாது. மனுஷங்க சொல்லுகிற ஆலோசனைகளின் பிரகாரம் நடக்கக்கூடாது. சபைக்குள் அமைந்திருக்கும் போது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இருக்கும் போது உயிரோட்டமாய் தேவனுடைய ஆவியோடு இணைந்து நடக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இருக்கின்ற ஊழியர்களோடு பேசக்கூடிய அந்த ஆலோசனைகளை, சட்ட திட்டங்களை, கட்டளைகளை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். மனம் திரும்புதல் சபையில போதிக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் சபையில போதிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவு மற்றும் அபிஷேகம் சபையில போதிக்கப்படுகிறது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாய் போதிக்கப்படுகிறது. இயேசுவின் உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. ஐக்கியமாய் இருக்கும்படியாய் போதிக்கப்படுகிறது. அப்பம் பிற்குதலிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று போதிக்கப்படுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசம் பண்ண வேண்டும், பிறருக்காய் மன்றாட வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. அற்புத அடையாளங்களினாலே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சபையிலே சேர்க்கப்படுதலும், தேவனை துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை தொழுது கொள்ளணும் என்று சபையில போதிக்கப்படுகிறது. இப்படி சபையில இருக்கிற மக்கள் சரியாக போதிக்கப்பட்டு ஆண்டவருடைய கட்டளைகளில் செம்மையாய் வளர்வார்கள் என்றால் அவர்களோட பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும். தேவன் அவர்களை கூரான ஆயுதங்களாக பயன்படுத்துவார். அவங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காமல் போகும். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட சபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்துல வரும்போது, கடைசிய காலம் தொனிக்கும் போது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைந்து சபையாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். ஒருவேளை சபைக்குள்ள அமைஞ்சு மரித்து போய் இருந்தார்கள் என்றால், அந்த எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மகிமையுள்ள சபையாக அவர்கள் வாசம் பண்ணும்படியாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இதற்காகத்தான் சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக காரியங்களை பேசுவதற்கல்ல, உலகத்தின் ஐஸ்வர்யங்களை குறித்து சபையில பேசுவதற்கல்ல, உலகத்தின் அரசுகளை குறித்து சபையில பேசுவதற்கல்ல, மற்ற மனுஷங்களை குறித்து பேசுவதற்கல்ல. இந்த உலகம் பாவத்தினால நிரம்பி இருக்கிறது, அக்கிரமத்தினால நிரம்பி இருக்கிறது. பாவம் செய்கிற மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று அவைகளை குறித்து சபைகளிலே போதிக்கப்படுகிறது. ஆகையினாலே நாமும் கூட அந்த போதனைகளை கேட்டு அதற்கேற்ற பிரகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்போமா? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீங்களும் அப்படியாய் உறுதியாய் தரித்திருந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக ஆயத்தமாகுங்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நாங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை குறித்து சில குறிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை அளித்ததற்காக சோத்திரம். நாங்கள் மனுஷ உபதேசங்கள், மனுஷ சட்ட திட்டங்களுக்கு அல்ல, ஆண்டவருடைய உபதேசங்களுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நாங்கள் ஒருவர் அன்பு உடையவர்களாகவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாகவும் எங்களில் இருக்கிற நம்பிக்கையை விசாரித்து கேட்கிறவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் சாயலை எங்கள் சரீரத்தின் மூலமாய் நாங்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரம பிதாவே,
ஆமென். God bless you.